ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அது மட்டுமல்ல, அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்காக, மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த உலகத்திலே ஜீவித்த போது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்வாறு கூறினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்கள் எல்லாரும் கெட்டு போக மாட்டார்கள். அவர்கள் நரக தண்டனைக்கு போக மாட்டார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பாவ மன்னிப்படையும்படியாக குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எந்த அளவிற்கு தந்தருளினார் என்றால், குமாரனை கல்வாரி சிலுவையின் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிற அளவிற்கு அவர் தந்தருளினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறினார். தம்மை நம்புகிறவர்களை, விசுவாசிக்கிறவர்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கைவிட்டார். நமக்கு பதிலாக அவர் சிலுவையிலே நின்றபோது, வேதனைகளை சகித்தபோது, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார். குமாரன் கைவிடப்பட்டவராக சிலுவையிலே தொங்கி நமக்கு மன்னிப்பை உண்டு பண்ணினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து அவர் பலிமரணத்தை, உயிர்த்தெழுதலை நம்பி ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பும் இலவசம், நித்திய ஜீவனும் அவர்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகி சதா காலமும் தேவனோடு வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பெரிதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக தேவனிடம் நாங்கள் செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.